லேடிஸ் செலிபிரிட்டிஸ் எப்பயுமே ஆன் ஸ்க்ரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே சரி சோஷியல் மீடியாலுமே சரி எப்பயுமே அவங்க ஸ்கின் ரொம்பவே க்ளோயிங்காகவும் கிளியர் ஸ்கின்னாகவும் பிம்பிள் ஃப்ரீயாக வச்சுப்பாங்க. அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கேர்ஸ்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க நிறையவே கெமிக்கல் பேஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது நிறையவே இது பேஸ்டான கண்டென்ட் தான் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே. நம்ம ஸ்கின் மட்டும் எப்பவுமே க்ளோவாக இல்லாமல் ரொம்பவே டல்லாவோ பிம்பிள்ஸ் பேஸ்டாவோ அன்ஈவன் டோனாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க மட்டும் எப்பயுமே ரொம்ப ஹெல்த்தியாவோ க்ளோயிங்காக வச்சுக்கிறாங்க ஸ்கின் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குங்க. அதுவும் செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுற அந்த சீக்ரெட் ரெமெடி தான். ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கெமிக்கல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் அவங்க இந்த 4 விஷயத்த கெமிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இந்த 4 சீக்ரெட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாலுமே போதும் உங்கள் ஸ்கின்னுமே நீங்களுமே செலிபிரிட்டி போல் மாற்றிக்கலாம். அது என்னென்னு தெரியணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இது என்ன சீக்ரெட்னு உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது தாங்க, ஸ்கின் கேர்னாலே நிறைய பேர் வெளியில் பார்த்துக்கணும், நிறைய கெமிக்கல் பேஸ்டான க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா வெளியே போடுற க்ரீம்ஸ்னால வர ரிசல்ட் இல்லைங்க, உள்ள நம்ம போடுற இன்டேக் தாங்க ரொம்பவே முக்கியம். நிறைய டாக்டர்ஸ் சரி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் சரி, நீங்கள் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஃபுல்லாக ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ்னா அதுக்குமே டேப்லெட்ஸ் மாதிரிலாம் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற ஈஸியானது தான். அதுவுமே உங்கள் பாடியில் இருக்கிற அன்வான்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாலுமே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி ரொம்பவே க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் மாறுங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா இந்த 4 டீடாக்ஸ் வாட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 2 3 இல்லைங்க, 4 டீடாக்ஸ் வாட்டர். இது நீங்கள் ட்ரை பண்ணாலுமே போதும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எல்லாமே அன்ஈவன் டோன் எல்லா ப்ராப்ளமே கிளியர் ஆகிடும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு குக்கும்பர் ஜூஸ் தாங்க. குக்கும்பரில் இருக்கிற அந்த தண்ணி போக்க நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின்னை உள்ளேருந்தே ஹைட்ரேட் பண்ணுங்க. இப்படி பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். நான் நிறைய ரீல் பார்த்துருக்கேன், நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸ்கின்னை எப்பயுமே ஹைட்ரேட்டடாக வச்சாதான் ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு ஜூஸை நீங்கள் எப்பயுமே இன்டேக் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லைங்க. இது எல்லா டைப்பான ஸ்கின்ஸுமே யூஸ் பண்ணலாம், இது ரொம்பவே சைடு எஃபெக்ட் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் குக்கும்பர் பாதி அளவு எடுத்துக்கோங்க. பெருசா இருந்தா பாதி எடுத்துக்கோங்க, சின்னதா இருந்தா ஃபுல்லாவே போட்டுருங்க. அதனால குட்டி குட்டியா வெட்டிட்டு கொஞ்சோண்டு புதினா இலைகள் போட்டுக்கோங்க. புதினா எதுக்காக சொல்றேன்னா உங்க ஸ்கின்ல இருக்கிற ஆயிலினஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு புதினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே வேணாம். அதோட கொஞ்சம் ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் சேர்த்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற அன்ஈவன் எல்லாமே ரிமூவ் பண்றவங்க உங்க ஸ்கின்னை உள்ள இருந்து க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கொஞ்சோண்டு இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லாவே ஒரு மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிங்க. ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே அதில் போய் சேர்ந்துடும். அதனால அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க. ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை குடிச்சு பாருங்களேன், உங்கள் பாடியில் நடக்கிற அந்த மிராக்கல்ஸ் பார்த்து நீங்களுமே ஷாக் அடைவீங்க. அதனால மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்க. 2வது 3வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் தாங்க. லெமன் வாட்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க இது குடிச்சாலுமே போதும் உங்க பாடி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல லெமன் வாட்டர் குடிங்க. எப்படின்னா ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சோண்டு பாதி அளவுக்கு லெமனை ஸ்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு ஹனியை சேர்த்துக்கோங்க. ஹனி இல்லை எனக்கு அப்படியே போதும்னா அப்படியே குடிங்க. இது நீங்க எம்டி ஸ்டொமக்ல ரெகுலரா எடுத்துட்டு வந்தாலுமே போதும் உங்க ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகி க்ளோ ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. சீரக தண்ணி எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமாங்க. அது நம்ம உடம்புக்கும் சரி நம்ம ஹெல்த்துக்கும் சரி நிறையவே பெனிஃபிட் இருக்குது. அதனால டெய்லியுமே சீரக தண்ணி குடிங்க. அது எப்படின்னா ஒரு பாத்திரம்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு நல்லாவே பாயில் பண்ண விடுங்க. 2 to 3 மினிட்ஸ். இது நல்லா பாயில் ஆகிட்டு கலர் மாறிடும். அப்படியே ஃபில்டர் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலுமே போதும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ் அன்ஈவன் டோன் எல்லாமே
கிளியர் ஆகி ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக மாற்றுங்க. ஸோ 4வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதாங்க ரொம்ப மேஜிக்கலான விஷயம். அது என்னன்னா வார்ம் வாட்டர் வித் கீ தாங்க. ஆமாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும், அது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ரொம்பவே செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இது நிறைய செலிபிரிட்டிஸ் ட்ரை பண்ணி செம்மவே ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்க. செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. அப்படி செட் ஆகலை, எனக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது, பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் விட்டுருங்க. நான் சொன்ன முன்னாடி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு நெய் நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சிப் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணாலுமே போதும், உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கோ, பிம்பிள்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறோம், அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ், அதுக்கப்புறமா டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே உங்கள் ஸ்கின்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணுறோங்க. இந்த 4 டீடாக்ஸ் வாட்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் இதுதாங்க. ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு இருக்கிற கெட்டது எல்லாமே கிளியர் பண்ணுறேங்க. அப்போ தாங்க நீங்கள் போடுறது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ 2வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே உள்ளுக்குள்ளே பார்த்துட்டோமா, வெளியில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நிறைய ஸ்கின் கேர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஸ்கின் கேருக்காக இந்த மாதிரி மெனக்கெடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்கள் வச்சு நம்ம ஸ்கின்னை ரொம்ப க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் கெட்டியான புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு வயலட் டர்மரிக், அதாவது மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அவுட்டேக்காகவும் எடுத்துக்கலாங்க, ரொம்பவே நல்லது. அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா தயிருக்கு பதிலாக பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் எதுக்காகனா உங்கள் ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணுறதுக்காக ஹனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இது பேக் போல் வந்துச்சா, இது நல்லா உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நல்லா கூல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. கூல் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கனாலுமே போதும், டிஃப்ரென்ஸ் டக்குன்னு பண்ண ரிசல்ட் கொடுக்காதுங்க. ரெகுலராக பண்ணும். ரெகுலராக மீன்ஸ் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். அதனால வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கக்கூடாது. ஸோ மறக்காம இந்த பேக்கை உங்கள் ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டீடாக்ஸ் வாட்டர் முடிச்சிட்டோம். செகண்ட் விஷயம் ஸ்கின் கேர் முடிச்சிட்டோம். இந்த 3வது 4வது விஷயம் தாங்க ரொம்பவே முக்கியமானது. இதை செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க, தூக்கம் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டோ ஸ்கின் கேர் பண்ணாலுமே நம்ம உடம்புக்கு தேவையான தூக்கம் இருந்தால் மட்டும்தான் எல்லா செல்ஸுமே நல்லாவே ஒர்க் ஆகி நம்ம பாடி ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அப்படி தூங்கினா மட்டும்தான் உங்கள் பாடி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்ணில் டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம 5 மணி நேரம் தூங்கிட்டு எனக்கு இந்த தூக்கமே போதும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அழகை நீங்களே வந்து போக்கிக்க தயாரானா மறக்காமல் இதை பண்ணுங்க. டார்க் சர்க்கிள்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின்னும் சரி உங்கள் கண்களும் சரி ரொம்பவே கேவலமாக மாறிடுங்க. அதனால அப்படி பண்ணாமல் தயவு செய்து 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இயர்லி ஸ்லீப் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால மறக்காமல் தூங்குங்க. இதுக்காக நீங்கள் செலவு மெனக்கெடணும்னு இல்லைங்க, ஃப்ரீ அட்வைஸ் தான். மறக்காம 7லேருந்து 8 மணி நேரம் தூங்க. 4வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் தாங்க. இவ அழகா இருக்கிறா, நான் அழகா இல்லை, நான் இப்படி இருக்கேன், அவங்களெல்லாம் ஸ்கின் ஃபேராக வச்சுருக்காங்க, ரொம்ப க்ளோயிங்காக வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு நம்மளே மற்றவங்க வச்சு கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்ம கான்ஃபிடென்ட் இன்னுமே டவுன் ஆக்கிக்கிறோங்க. இவ்வளோ விஷயங்களை பண்ணுறதோட நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அழகை இன்னுமே கூட்டலாங்க. அதனால கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா நீங்களுமே தனிப்பட்ட முறையில் அழகாக மாறலாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே ஒவ்வொரு
ஒவ்வொரு விதமாக தாங்க இருப்பாங்க. எல்லாருமே ஒரே அழகு கிடையாது. அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்கள் முகத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்களுமே தனித்துவமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸ்கின் கேர்னால இவ்வளோ மெனக்கெட தேவையில்ல, செலிபிரிட்டிஸ்லாம் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்கன்றத இந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னில் நடக்கிற மிராக்கள் பார்த்து நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொன்னால் தானே எங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டென்ட்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிங்க் டாக்கீஸில் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் வருவாங்க. பெண்களுக்கு என்ன தேவை, என்ன ப்ராப்ளமில் சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் கொடுப்போங்க. ஆனால் நீங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் எங்களுக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பிங்க் டாக்கீஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை.